வணக்கம் மக்களே, இது உங்க வளத்தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பிரதோஷத்தோட வரலாற்றை பத்தி பார்க்கலாம். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைய முயற்சி செய்யறாங்க. பார்க்கடலை கடைந்தப்போ வாசுகி வருத்தம் தாங்க முடியாம நஞ்ச உமிழ்து. அப்போன்னு பார்த்து பார்க்கடலிலும் நஞ்சு உருவாகுது. வாசுகியோட நஞ்சும் பார்க்கடலில் இருந்து தோன்றிய நஞ்சும் சேர்ந்து ஆளாள விஷமா வெப்பமுடன் மிக பயங்கர விஷமா மாறுது. இதோட வெம்மைய தாங்க முடியாம அனைவரும் கைலாயத்துக்கு போறாங்க. இந்த கொடிய ஆளாள விஷயத்தை பத்தி தேவர்கள் எல்லாரும் சிவபெருமான் கிட்ட சொல்றாங்க. கருணையே வடிவமான சிவபெருமான் தன் அருகில் இருந்த சுந்தரரை கூப்பிட்டு அந்த ஆழகால விஷயத்தை எடுத்து வருமாறு கூறுறாரு. யாருமே நெருங்க கூட முடியாத அந்த விஷத்தை ஒரு நாவல் பழமா உருண்டை செஞ்சு சிவபெருமான் கிட்ட சுந்தரர் கொடுக்கிறாரு. இதனாலேயே சுந்தரர் ஆளாள சுந்தரர் அப்படின்னு பெயர் பெறுறார். சிவபெருமானும் அதை வாங்கி சாப்பிடுறாரு. உடனே அவரோட அருகில் இருந்த பார்வதி தேவி விஷம் அவரோட உடம்புக்கு போகாம அவரோட கழுத்திலேயே நிற்கும்படி செய்யறாங்க. அதன் பிறகு சிவபெருமான் தேவர்கள் கிட்ட மறுபடியும் பார்க்கடலை கடைய சொல்றாரு. பார்க்கடலிலிருந்து லட்சுமி, ஐராவதம், காமதேனு, கற்பகத்தரு, சிந்தாமணி, கௌஸ்துபமணி, சூடாமணி, உச்சைச்சர்வம் முதலியவர்கள் தோன்றுறாங்க. ஏகாதசி அன்று இரவு முழுக்க உறக்கமே இல்லாம பார்க்கடலை கடையிறாங்க. துவாதசி அன்னைக்கு அதிகாலையில அமிர்தம் தோன்றுச்சு. தேவர்கள் எல்லாரும் அதை பகிர்ந்து உண்டு மகிழ்ச்சியா ஆடி பாடி சந்தோஷமா இருக்காங்க. அடுத்த நாள் திரியோதசி 13ஆம் நாள். தேவர்கள் சிவபெருமான வணங்காம பொழுத போக்குனதுக்காக தங்களோட குற்றத்தை உணர்ந்து சிவபெருமான வழிபடுறாங்க. சிவபெருமானும் மனம் மகிழ்ந்து கைலாயத்துல பிரதோஷ நேரத்துல நந்தி பகவானோட கொம்புகளுக்கு நடுவுல நின்னு மகிழ்ச்சியா தாண்டவ நடனம் ஆடுறாரு. அப்பையிலிருந்து ஒரு மாசமும் வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை திரையோதசி திதியில 4:30 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் பிரதோஷ கால நேரத்துல சிவனை வழிபட்டா நம்ம பாவம் எல்லாம் போகும் அப்படின்னு நம்பப்படுது. அமிர்தத்தை வேண்டி அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடைஞ்ச போது வந்த ஆழகால விஷத்தை சிவன் உண்டு அனைவரோட துன்பத்தையும் நீக்கி தாண்டவ நடனம் ஆடின காலமே பிரதோஷ காலமா வழிபடப்படுது. சிவன் அந்த ஆளாள விஷத்தை உண்ட நாள் சனிக்கிழமை அப்படின்றதுனால பிற பிரதோஷங்களை விட சனிக்கிழமையில வர பிரதோஷம் ரொம்ப சிறப்பானதா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. திரும்பவும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.